நிறைய தமிழ்நாட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை கையில் எடுப்போம், ஜனசேனா கட்சி உறுதியா நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரச்சனையே அவங்கதான். தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு தடவை பேசி முடிவு. ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாரும் முதல்ல முடியும்? தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை இந்த மாநிலத்தின் முதலமைச்சர், தம்பி என்னை கேளுங்க, சட்டசபைக்குள்ள 1,00,000 3 ஆண்டுகள்ல 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறோம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க, சொல்லியிருக்காருல்ல. அப்ப 1,00,000 போராட்டங்களை மக்களுக்குள்ள திணிச்சது யார்? அந்த பிரச்சனைகளை கையளித்தது யார்? 1,00,000 போராட்டங்களை நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொல்றதுல பெருமையா கேவலமா சிறுமையா? 1,00,000 பிரச்சனை 3 ஆண்டுகள்ல மக்களுக்கு கொடுத்துட்டு அது நல்லாட்சின்னு சொல்றது வெக்கமா இல்ல உங்களுக்கு? எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திருக்கோம்னு சொல்லணும். 1,00,000 பிரச்சனைக்கு போராட விட்டுருக்கோம்னா அதுல எந்த போராட்டத்துக்கு விட்டீங்க? பணி நிரந்தரம் கேட்டு ஆசிரியர்கள் போராட வரும்போது அப்படியே மறைச்சு கொண்டு பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் போடும்போது, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள்லாம் போராடும் போது தூக்கி கொண்டு லாரியில வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டு வரல. இதெல்லாம் தான் போராட அனுமதியா? நான் கேட்ட போராட்டத்துக்கு எத்தனை போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து? இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது யார்? நீங்க சொல்ற ஆட்சியாளர்கள் தான்.